எஸ். ஸோ கிளியர் பர்னிஸ் நம்ம வந்து போனா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ கிரிட் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கிரிட் வந்து போனா நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது. நம்மளோட ஸ்கிரீனை வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 குழந்தைங்க இருக்குங்க அப்படின்னா ஒரு கேக்கை வந்து யாரு எவ்வளவு சாப்பிடுவா ஸோ அப்படிங்கறது எப்படி கட் பண்றோம். ஸோ 10 பேர் இருக்கோமா, ஸோ 3 கட் பண்ணா 3 ரோ வருது. ஓகே, 3 ரோ. அதுக்கப்புறம் அதை நடுவில் 3 கட் பண்ணோம்னா 3 காலம் வருது. ஸோ 3 into 3 9 தான் வருது. இன்னொரு ஆள் வேணும். அப்ப என்ன பண்றோம், ஏதாச்சும் ஒரு ரோல வந்து பண்ணா காலம் வந்து பண்ணா அதிகமாக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா சைஸ எல்லாமே தனித்தனியா பிரிச்சு ஒரு வெப் பேஜோட அந்த ஒரு வியூ போட்டோ வந்து பண்ணா கொண்டு வரும். இது நம்ம வந்து ப்ரீவியஸ் டேல வந்து பண்ணா தெளிவா பார்த்திருப்போம். ஸோ எப்படி வந்து பண்ணா கிரிட்ல வந்து ரெஸ்பான்சிவா மாத்துறது அதுவும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பண்ணா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்க போது. ஒரு சிம்பிளா ஒரு அழகான போர்ட்போலியோ கிரியேட் பண்ணிட்டு அந்த போர்ட்போலியோ வந்து நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போறோம் அதான் இந்த கிளாஸ்ல வந்து பண்ணா பார்க்க போறோம். ஓகே, எஸ். ஸோ லிசன். ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான பாயிண்ட் ரிவர்சல் நான் சொன்னேன்ல, அந்த கண்டினியூஸா வந்து பண்ணா 7C பார்க்க போறோம்னு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சி கிளாரிட்டி, செகண்ட் சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காம்பிடன்ஸ். என்னவோ ஆக போறோம், அது ஆகுறதுக்கு நமக்கு வந்து என்ன தேவைப்படுது, அந்த தேவைப்படுறத எடுத்துக்கும் போது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன். இது ரொம்ப முக்கியம். ஓகே, சோ இந்த லைவ் வந்து பாத்தீங்கன்னா ஏன் லைவ்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒருவேளை ரெக்கார்டு வீடியோஸ் தான் இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே வேற ஏதாச்சும் வேலையை பார்த்துட்டு வருவோம், நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது. தட்ஸ் வை நீங்க ஒரு 5 நிமிஷம் லேர்ன் பண்ணாலும் அதை கான்சென்ட்ரேட்டடா இருந்தீங்கன்னா மட்டும் லேர்ன் பண்ணுங்க. இல்லைன்னா ஜாலியா போயிட்டு இன்ஸ்டால ரீல்ஸ் ஏதாச்சும் பார்த்துருங்க. ஓகே, தப்பே கிடையாது. சும்மா படிக்கணுங்கிற கடமைக்காக வந்து உட்காந்து படிச்சோம், லேர்ன் பண்ணுற கடமைக்காக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அது எந்த யூஸுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆக போறீங்க, கிளாரிட்டி. அது ஆகுறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன கான்பிடன்ஸ் தேவை, அதை எடுத்துக்கும் போது எப்படி வந்து எடுத்துக்கணும். ஸோ கான்சென்ட்ரேட்டடா வந்து எடுத்துக்கணும். இது கிளியரா? இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து எஸ் பரணி வித் 1 ஃபயர் போச்சு. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா லைஃப் மாறும். அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ண வேணாம். எஸ், எப்போதும் போல சின்ன ரீகேப். சாரி, சிஎஸ்எஸ் பொசிஷன் கிடையாது, சிஎஸ்எஸ் கிரிட். ஓகே, நம்ம வந்து இந்த இடத்துல கிரிட் வந்து யூஸ் பண்ண போறோம். மாத்துறதுன்னா மாத்தினா மாறுமா? ஓகே, கைண்ட் வெயிட் மாத்திரும். இது வந்து நம்ம வந்து டே 8ல பார்த்த சிஎஸ்எஸ் கிரிட். ஓகே, எஸ். ஓகே, எஸ் பர்னின்னு சொன்னா மட்டும் பத்தாது. சோ நம்ம வந்து டக்குன்னு பர்னி எனக்கு கான்சென்ட்ரேஷன் இல்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா அப்படிலாம் போயிடக்கூடாது. ஓகே, ஆல்வேஸ் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 10 நிமிஷம் படிச்சாலும் பக்காவா படிக்கணும், இல்லைன்னா அதை படிக்க வேணாம், ஜாலியாக எங்கேயாச்சும் போவோம். ஓகே, எஸ். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. சிஎஸ்எஸ் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இதுல நம்ம எப்படி ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். லேஅவுட் சிஸ்டம் அரேஞ்சிங் ஐட்டம்ஸ் இன் காலம்ஸ் அண்ட் ரோஸ். ஓகே, ரோஸ் வந்து மிஸ்ஸிங். பிபிடி கரெக்டா தானே பண்ணேன், நேத்தே வந்து மிஸ் ஆயிருக்கும் அப்ப. ஓகே, ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து நம்ம கொண்டு வர போறோம். ஹெல்ப்ஸ் டு கிரியேட் ஆர்கனைஸ் கன்சிஸ்டன்ட் டிசைன். அந்த F4, ஓகே, அந்த ஃபிளெக்சிபிள் ரேஷியோ. ஸோ நம்ம வந்து வியூ போர்ட்ல கொடுத்ததுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ரிமைனிங் இருக்கிறத அதுவே வந்து எடுத்துக்கும். ஒன்றும் இல்லை, வீட்டுல வந்து 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா கண்டிப்பா புரியும். வீட்டுல வந்து அண்ணன் தம்பி 2 பேர் அப்படின்னா மொத்தம் 3 பேரா. ஓகே, அந்த காமெடி எடுத்துக்கலாம். இப்ப 3 பேர் இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரவன் என்ன பண்றான்னா அதை 3 பங்கு போடாம பாதியை சாப்பிட்டுறான். ஓகே, ஆக்சுவலா நான் கிரிட்ட மறுபடியும் ஒன் டைம் தெளிவா சொல்றேன். 100 கேக் இருக்குன்னா இதுல வந்து 3 டிவிஷன் கொடுக்க போறோம் அப்படின்னா இந்த பிளெக்சிபிள் ரேஷியோங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா, 100 இருக்கும்போது பிளெக்சிபிள் ரேஷியோ கொடுத்தோம்னா 33 பிளஸ் 33 பிளஸ் 33 வந்து பிரியும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட்ல ஒருத்தர் இருக்கார்ல, சோ அவன் மட்டும் வந்து சீக்கிரம் வந்து 50 எடுத்துக்கிட்டானா அந்த பிளெக்சிபிள் ரேஷியோ இப்ப எப்படி பிரியும் அப்படின்னா 25 பிளஸ் 25 வந்து பிரியும். ஓகே, சோ இவனும் வந்து பாத்தீங்கன்னா 2 எடுத்துக்கிட்டானா. ஓகே, சோ கடைசி தம்பி தான் எலிச்ச வாங்கிற மாதிரி. எஸ் ஆர் நோவா? சாட்ல வந்து மீ வித் 1 சேட் எமோஜி. ஓகே, கடைசி தம்பி தான் எலிச்ச வாங்கிற மாதிரி. என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 பேர் பாதி பாதியா போட்டுக்கிட்டாங்கன்னா இவனுக்கு 40 போயிரும், இவனுக்கு 40 போயிரும், இவனுக்கு வந்து 20 தான் இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை, அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 எல்லாத்துக்குமே காமன் 1 FRனா 33 33 33 புரியுது உங்களுக்கு? சோ 3ல வந்து ஒரு பங்கு
இதே வந்து பண்ணா எனக்கு 2 இவனுக்கு மட்டும் 1ன்னா இந்த மாதிரி வந்து பண்ணா பிரியும். சோ அவனுக்கு 3 அப்படின்னா 60 20 20 வந்து பண்ணா பிரியும். அவ்வளவுதான் சிம்பிள். சோ இதுதான் வந்து பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பண்றது. எஸ். சோ மீ ஓகே. சோ அதே தான் இங்கேயும் நடக்குது. இந்த 100 நம்ம வந்து பண்ணா 1FR 1FR 1FRன்னு பிரிக்கிறோமா, இல்ல 2FR 1FR 1FRன்னு பிரிக்கிறோமா, இல்ல 2FR 2FR 1FRன்னு பிரிக்கிறோமா, அது நீங்க எப்படி வேணாலும் வந்து பண்ணா பண்ணிக்கலாம். சோ அதான் வந்து பண்ணா அந்த FR வந்து பண்ணா சொல்லுவோம். ஓகே. எஸ். flexible ratio. So அந்த ரேஷியோ வந்து பண்ணா ஈஸியா flexible வந்து பண்ணா அதுவே வந்து மாறிக்கும். So now கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அட்டெண்டன்ஸ் லிங்க் கிடையாது. ஆர்கனைஸ் நம்ம முன்னாடியே சொன்னதுதான். சோ நீங்க பண்ண வேண்டியது வெட்னஸ்டே அப்படி இல்லைன்னா சாட்டர்டே ஒரு கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா விட்டுருங்க, அன்னைக்கு கிடையாதுன்னு அர்த்தம். அந்த கம்யூனிட்டி குரூப்ல போயிட்டு உங்க டவுட் வந்து பண்ணா போஸ்ட் பண்ணுங்க. ஓகே. 70% நீங்க உள்ள இருங்க. என்னோட அட்டெண்டன்ஸ் வந்து பண்ணா எப்படி மார்க் ஆச்சு அதை பத்தி எதுவுமே ஒரி பண்ணிக்க வேணாம். அட்டென்ட் பண்ணுங்க. சர்டிபிகேட் கிடைக்கலனாலும் போயிட்டு போகுது. ஓகே. பட் ஸ்கில்ஸ் வந்து பண்ணா கிடைக்கும். அந்த ஒரே மெயிலே கடைசி யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா வந்து பண்ணா முன்னாடி சொன்னதான். சோ டவுட் இருந்துச்சுன்னா அந்த குரூப்ல வந்து பண்ணா போய் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே. எஸ். இது எல்லாமே வந்து பண்ணா 30 days வரைக்கும் இருக்கும். அந்த சாட்டர்டே அந்த வெட்னஸ்டே கிளாஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. சோ ரெடியா? சோ ரெடி அப்படின்னா சாட்ல எக்ஸைட்டட் வித் ஒன் ஃபயர் எமோஜி. நான் பொறுமையா நிதானமா முடிஞ்ச அளவுக்கு சொல்லித்தரேன். சோ மீடியா குவரிஸ். ஓகே. சோ மீடியா குவரிஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஓகேடா. சோ மீடியா குவரிஸ் அப்படியே இருக்கட்டும். ஓகே சார், இப்போ வந்து பண்ணா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சா? நான் ஒண்ணு பண்ண போறேன். ஓகே, சொல்லி கொடுத்தே பண்றேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுவேன். ஓகே. நான் இப்ப ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து பண்ணா சீக்கிரமா பண்ணி முடிக்க போறேன். லிசன் கேர்ஃபுல்லி. the responsive.html அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சும்மா இந்த போர்ட்ஃபோலியோங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஒரு சின்ன லிங்க்ல உங்க எல்லா ப்ராஜெக்டையும் வந்து பண்ண கொடுத்துடலாம். லைக் வந்து பண்ண GitHub லிங்க் மாதிரி ஒரு சின்ன லிங்க்ல, அதாவது இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, இல்ல ஜாப் சீக்கரா இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ப்ரீ ஃபைனல் இயர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது போர்ட்ஃபோலியோ. ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பண்ற எல்லா ப்ராஜெக்டையும் அழகா வந்து பண்ணா ப்ராஜெக்டையே இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண காமிக்கலாம். நான் ஏன்னு சொல்றேன், இன்னைக்கு நம்ம அதான் பண்ண போறோம். ஓகே. ஒரு ப்ராஜெக்டே வந்து பண்ணா நம்மளால என்ன பண்ண முடியும்னா இன்னொரு ப்ராஜெக்டா வந்து பண்ணா காமிக்க முடியும். லிசன் கேர்ஃபுல்லி. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பண்ணா நம்ம பண்ண போறோம். எஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் தனியா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். லிசன் ஆல்வேஸ் லிசன். இதை வந்து பண்ணா டக்குன்னு நான் வந்து பண்ண ஸ்ட்ரக்சர் மட்டும் சீக்கிரம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன ப்ராப்ளம் வருது அதை நம்ம வந்து பண்ணா எப்படி மாத்தலாம். சோ அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் வந்து பண்ணா பார்க்க போறோம். இது கிளியரா? எஸ். ஆல்ரெடி ரெடி. இது கிளியர் அப்படின்னா சாட்ல ஓகே பர்னி டைப் பண்ண முடியுமா? சோ எப்போதும் போலதான். சோ நான் உங்களுக்கு வந்து பண்ணா ப்ரீவியஸ் கிளாஸ்ல பேசிக் ஷார்ட்கட் வந்து பண்ண கொடுத்தேன். அதுல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பண்ண ஒரு ஷார்ட்கட். ஓகே. அது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா டாட் பாக்ஸ் கொடுத்தா பாக்ஸ்ங்கிற நேம் வச்சு கிளாஸ் நேம் வச்சு டிவிஷன் வருது. ஓகே. லிசன் கேர்ஃபுல்லி. இது வந்து பாத்தீங்கன்னா டாட் பாக்ஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாட் பாக்ஸ் ஸ்டார் 4. எஸ். ஓகே. சோ லிசன் கேர்ஃபுல்லி. சோ டாட் பாக்ஸ் ஸ்டார் 4 இத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பாக்ஸ் அதே நேம்ல வரும். அப்ப பாருங்க, எனக்கு பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4 வரும். அதாவது லிசன் கேர்ஃபுல்லி. இது அப்படியே ஷார்ட்கட்டை எழுதி வச்சுங்க. இதுல டவுட் கேட்க எதுவுமே இல்லை. ஓகே. 4 கொடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவிஷன் கிரியேட் ஆகும். சோ டாட்ங்கிறனால உங்களுக்கு கிளாஸ் நேம்ல வரும். இது நீங்க ஹேஷ்டேக் கொடுத்தீங்கன்னா ஐடி நேம்லயே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாரா இப்ப ஹேஷ்டேக் ஓகே ஹேஷ்டேக் பாக்ஸ் டாலர் சிம்பிள் கொடுத்து ஓகே சோ டாலர் சிம்பிள் கொடுத்து ஸ்டார் கொடுத்து 4 கொடுத்தீங்கன்னா சோ டாலர் சிம்பிள் கொடுக்காம கொடுக்கறதுக்கும் கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஹேஷ்டேக்னா ஐடி நேம், டாட்னா கிளாஸ் நேம். சோ இந்த டாட் பாக்ஸ் டாட் .4 அதை நோட் பண்ணி வச்சுங்க. இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஹேஷ்டேக் பாக்ஸ் என்டர் கொடுத்தனா ஐடி நேம்ல பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அழகா வந்துடும். சோ யூஸ்ஃபுல்லா இருக்கா? சோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ நோட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாட்ல வந்து யூஸ்ஃபுல் பர்னி டைப் பண்ண முடியுமா? சோ டாட் பாக்ஸ் டாலர் சிம்பிள்
*4. ஸோ இப்படி வந்து பண்ண கொடுக்கலாம். ஸோ ஐடி வேணும்னா ஹேஷ்டேக், கிளாஸ் நேம் வேணும்னா டாட், அவ்வளவுதான் சிம்பிள், வேற எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ 3 மெத்தட். ஸோ சிங்கிள் டிவிஷன்னா டாட் அதோட நேம், 4 வேணும் அப்படின்னா 4. ஸோ 4மே வேற வேற நம்பர்ல வேணும் அப்படின்னா அந்த டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு 4. ஓகே, எஸ், ஓகே, யூஸ்ஃபுல். ஸோ நோட் பண்ணிங்க. ஸோ 3 பாயிண்ட் அப்படியே நோட்ல எழுதி வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா டாட் பாக்ஸ், ஸோ கிளாஸ் நேம்னால பாக்ஸ் வந்து பண்ண கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பண்ணா டாலர் சிம்பிள் கொடுத்து 4 கொடுத்தா அப்படின்னா சாரி பாக்ஸ் 1 4 விடுறா. ஓகே, ஸோ 4 கொடுத்தா அப்படின்னா எனக்கு பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4 அப்படிங்கிற 4 டிவிஷன் வந்து பண்ணா வந்துடும். நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். ஸோ ஆல்ட் கொடுத்து இங்கே கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா 4மே வந்து பண்ண ஒரே டைம்ல எனக்கு என்டர் ஆகி அழகா வந்து பண்ண பார்க்கணும். ஸோ இதான் சொல்லல, ஷார்ட்கட் வந்து பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியம். விஐபி மெம்பர்ஸ் உங்களுக்கு அதை வந்து பண்ண போர்ட்டல் வந்து பண்ண தனியாக ஒரு வீடியோவே இருக்கும், அது நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகே, எஸ். இப்ப பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4 கொடுத்துட்டேன். இந்த பாக்ஸ் 2 அண்ட் பாக்ஸ் 3 மட்டும் தனியா ஒரு கண்டெய்னர்ல வைக்க போறோம். ஓகே, ஏன்னு சொல்றேன், இது ஷார்ட்கட்ல கொடுத்தது. இதை நான் வந்து பண்ணா தனியா ஒரு கண்டெய்னர்ல வந்து பண்ண வைக்க போறேன். கண்டெய்னர்னா ஒண்ணு இல்லை, இன்னொரு டிவிஷனுக்குள்ள, ரெண்டையும் வந்து பண்ணா ஒரு டிவிஷனுக்குள்ள வந்து பண்ண வைக்க போறேன். டாட் கண்டெய்னர் கொடுத்தேன்னா அது ஒரு டிவிஷனா கிரியேட் ஆகும். அதுக்குள்ள வந்து பண்ணா பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 வந்து பண்ணா இருக்கு. ஓகே, சோ பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 இன்னொரு டிவிஷனுக்குள்ள வந்து பண்ணா இருக்கு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். சோ போயிட்டு ஸ்டைல் டாக் ஓபன் பண்ணுங்க. ஓகே, ஸ்டைல் டாக் ஓபன் பண்ணிட்டு நம்ம பண்ண வேண்டியது பாடி டாக் ஓபன் பண்ணி எப்போதும் போல. ஓகே, இது நான் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்ததுதான். இதுக்கப்புறம் வந்து பண்ண குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி கண்டிப்பா சொல்லி தந்தோம் அப்படின்னா நம்ம புதுசா நிறைய கத்துக்க முடியாது. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மார்ஜின் 0 கொடுத்துட்டேன். ஸோ டாட் பாக்ஸ் 1. ஓகே, ஸோ பாக்ஸ் 1 கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் 1ல என்ன பண்ணலாம்னா h1 டேக்ல சோ நான் வந்து பண்ண எப்படி கொடுக்கலாமா, BHARANI, சோ பரணி அப்படிங்கிற நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து h1 டேக்ல கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் 1ஓட டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்குறேன். ஓகே, சோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்குறேன். அதோட வித் வந்து பாத்தீங்கன்னா 100 வியூபோர்ட் வித் கொடுக்குறேன். சும்மா இப்போதைக்கு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வயலட் கொடுத்துருக்கேன். சோ புரியுதா உங்களுக்கு? சோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பண்ணா ப்ளூ வயலட் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். அந்த ஃபாண்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு XXL லார்ஜ் கொடுக்கட்டா. ஓகே, சோ வர்னிங்கிறது ஓகே தான், பட் XXL லார்ஜோட லைட்டா ஒரு 50 பிக்சல் கொடுத்தோம்னா அது எனக்கு பத்தல. ஓகே, தட்ஸ் என்ன பண்ணேன்னா 50 பிக்சல் வந்து பண்ண கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு வந்து பண்ணா மேல என்னோட நேம் வந்து பண்ணா ரெடி. ஓகே, சோ மேல என்னோட நேம் வந்து பண்ணா ரெடி. சோ இப்போ நமக்கு வந்து பண்ணா ஹெட்டிங் டேக்ங்கறனால ஹெட்டிங் டேக்ங்கறனால வந்து பண்ணா எனக்கு மேலேயும் கொஞ்சம் மார்ஜின் இருக்கும், கீழே வந்து கொஞ்சம் மார்ஜின் இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஓகே, சோ நெக்ஸ்ட் நான் அந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா டாட் அந்த கண்டெய்னர் இருக்குல்ல, ஸ்பெல்லிங் எப்போதுமே கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. ஓகே, சோ கண்டெய்னரை கால் பண்ணி, ஓகே, சோ கண்டெய்னரை கால் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்க டாட் பாக்ஸ் 2வும், சோ டாட் பாக்ஸ் 2வும் கமா டாட் பாக்ஸ் 3யும் நீங்க இந்த மாதிரி ரெண்டையுமே வந்து பண்ணா கமா கொடுத்து செலக்ட் பண்றேன். சோ நியூவா. ஓகே, சோ அந்த மாதிரி பாக்ஸ் 2வும் பாக்ஸ் 3 வந்து பண்ண எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஓகே இப்போதைக்கு இருக்கட்டும், நான் வந்து பண்ண சொல்றேன் ஏன் வந்து பண்ணா. ஓகே, சோ நான் வந்து பண்ணா பாக்ஸ் 3 மட்டும் இருக்கு. சோ இதோட வித் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, சோ இதோட வித் வந்து பண்ணா 40 வியூபோர்ட் வித், ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு
50 viewport height வந்து பண்ண கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்க வந்து பண்ணா பாக்ஸ் 2 வந்து பண்ணா வந்துருச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி டாட் பாக்ஸ் 3 கொடுக்குறேன். ஏன் நான் தனித்தனியா கொடுத்தா அப்படின்னா வேற வேற வித்து கொடுக்கலாம் தான். ஸோ வித்து வந்து பண்ணா 30 viewport width, and then height வந்து பாத்தீங்கன்னா 30 viewport height. ஓகே, இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இப்போதைக்கு ஓகே வேற நேமே கொடுத்துருக்கலாமோ, சார்ட்ரீஸ். ஓகே, ஸோ சார்ட்ரீஸ் வந்து பண்ணா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணா வித் ஹைட் கொடுத்துருக்கேன். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 40 கொடுக்கலாமா ஸ்கொயர் ஷேப்ல. ஓகே, பர்ஃபெக்டா இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா ப்ரௌன் கலர்ல என்னோட போர்ட்ஃபோலியோ என் நேமை பத்தின ஒரு கண்டென்ட் அது இருக்க போகுது. ஸோ இதுல வந்து என்னோட இமேஜ் வந்து இருக்க போகுது. அவ்வளவு சிம்பிள். இப்ப இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் கொடுக்குறேன். ஓகே, இந்த பிளாக் கலருக்குள்ளதான், இந்த பிளாக் கலர் கண்டெய்னருக்குள்ளதான் நம்மளோட சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். 8 நாள் வந்து பண்ண பார்த்து இருக்கோம். ஸோ அந்த பிளாக் கலருக்குள்ளதான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த 2 டிவிஷனுமே கொடுத்துருக்கேன். அப்ப நான் என்ன பண்றேன்னா டிஸ்பிளே பிளெக்சிபிள். ஸோ பிளெக்சிபிள் கொடுத்து நான் வந்து பண்ணா ரெண்டையும் பேரலா வந்து பண்ணா பிளெக்சிபிளா கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ பிளெக்சிபிள் கொடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டையும் பேரலா பிளெக்சிபிளா கொண்டு வந்துட்டேன். அண்ட் தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அரௌண்ட் ஸ்பேஸ் வந்து பண்ணா வந்துடும். ஸோ லெஃப்ட் சைடு சென்டரு, ஸோ கரெக்டான ஸ்பேஸ் வந்து பண்ணா அரௌண்ட்ல வந்துடும். அண்ட் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஸோ அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தேன்னா எனக்கு கரெக்டா அந்த இமேஜ் இது வந்து பண்ண கரெக்டா இருக்கனால நமக்கு தெரியல. ஓகே, ஸோ பிகாஸ் அதுதான் மொத்த சைஸ் வந்து பண்ண ஆக்குபை பண்ணிருக்கு. தட்ஸ் வை அது சென்டர்ல அலைன் ஆகலைனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கிரீன் கலர் டிவிஷனை பாருங்க, அது டாப்ல வந்து பணம் இருக்கும். இது வந்து பணம் டாப்ல தான் இருக்கு. பட் வந்து பணம் அது பெருசா இருக்கும், நமக்கு வந்து பணம் தெரியல. ஓகே, இப்போ நான் போயிட்டு அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தேன்னா கிரீன் கலர் எனக்கு வந்து பணம் பர்ஃபெக்டா சென்டர்ல வந்துடும். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரௌண்ட் வந்து பணம் கொடுத்துருக்கேன். நீங்க ஈவன்லி கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுத்து நான் இந்த மாதிரி வந்து பணம் கண்டென்ட்டை கொண்டு வந்துட்டேன். நீங்க இதுக்கப்புறம் எப்படி மாத்தினாலும் அது சென்டர்ல தான் கரெக்டா பிளேஸ் ஆகும். அவ்வளவு சிம்பிள். நான் வேணா இதோட சைஸ் லைட்டா 25 மாத்தட்டுமா? ஏன்னா அந்த இடத்துல நான் ஒரு இமேஜை கொண்டு வரதுக்காக நான் கொண்டு வரேன். ஸோ 30 இல்லாம ஸோ 25 வந்து இப்ப நான் மாத்திருக்கேன். ஓகே, இது வரைக்கும் கிளியரா? ஸோ ஜஸ்ட் வந்து இப்ப ஸ்ட்ரக்சர் மட்டும் பண்ணிருக்கேன், வேற எதுவுமே பண்ண. ஓகே, இது வரைக்கும் கிளியர் அப்படின்னா சாட்ல கிளியர் பர்ன் போஸ்ட் பண்ண முடியுமா? வெடி பாரியோ. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் 4குள்ள, ஸோ பாக்ஸ் 3குள்ள என்ன இருக்கும், பாக்ஸ் 4குள்ள எல்லாமே நான் சொல்றேன். ஸோ பாக்ஸ் 4குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா ஒரு H2 டேக் கொடுத்து barani@gmail.com. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து எனக்கு அது வந்திருக்கும். ஸோ barani@gmail.comங்கிறது எனக்கு இந்த இடத்துல வந்து பணம் வந்திருக்கும். அவ்வளவு சிம்பிள். ஓகே, டன், கிளியர். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா டாட் சப்டிவிஷன், ஐ மீன் பாக்ஸ் 4 எடுத்து அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பிக்சல் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா அப்படின்னா சிம்பிளா எனக்கு வந்து பண்ணா இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் மாதிரி அழகா வந்து பண்ண வந்துருச்சு. ஸோ டாப்ல வந்து பண்ணா பரணிங்கிற நேம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஸோ பிளாக் கலர் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த இங்க இதையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு வந்து பணம் இருக்கணும், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ளூ வயலட் வந்து பணம் இருக்கு. ஸோ நவ் பாக்ஸ் 2குள்ள, ஸோ பாக்ஸ் 2குள்ள ஒரு H1 டேக்ல கேப்ஸ்ல இருக்கா, சாரி, ஒரு H1 டேக்ல நான் என்ன பண்றேன்னா பரணி சந்திரன் வந்து பண்ண டைப் பண்றேன். ஓகே, அதாவது என்னோட நேம் வந்து பண்ண டைப் பண்றேன், வேற எதுவும் இல்லை. ஸோ பரணி சந்திரனுக்கு வந்து பண்ணா அந்த பாக்ஸ் 2குள்ள வந்து பண்ணா வரும். அதுக்கப்புறம் வந்து பண்ணா ஒரு பேராகிராஃப் டேக்ல நம்ம வந்து பண்ண ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகே, இது பண்ண கேபிட்டல் பீலே இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்மால் பீல தான் பார்க்க நல்லா இருக்கும். ஓகே, எஸ்.
ஸோ பேராகிராஃப்ல போயிட்டு LOREM. ஸோ LOREMனு கொடுத்து நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேசிக்கா கொஞ்சம் வந்து கொஞ்சம் கண்டென்ட் வந்து வரும். ஓகே, அதுக்கப்புறம் இது கீழே இன்னொரு H1 டேக்ல, ஓகே, இன்னொரு H2 டேக்ல கொடுத்துக்கலாம். H2 டேக்ல நான் என்ன பண்றேன்னா MERN டெவலப்பர் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ H2 டேக்ல நான் வந்து இந்த இடத்துல MERN டெவலப்பர்னு வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம பண்ண வேண்டியது, ஸோ பாக்ஸ் 2ல போயிட்டு ஃபாண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் லார்ஜ் கொடுக்க போறோம். ஸோ ஃபாண்டோட சைஸ் எக்ஸ் லார்ஜ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்குறோம். ஸோ கொடுத்த உடனே டெக்ஸ்ட் வந்து சென்டர்ல வரும். அந்த இந்த இடத்துல வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, சோ கலர் வந்து ஒயிட் கலர் இப்போதைக்கு கொடுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து மாத்திக்கலாம், டோன்ட் வரி. சோ கலர் வந்து ஒயிட் கலர் கொடுக்குறேன். சோ பார்டர் ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பிக்சல் கொடுக்குறேன். சோ பார்டர் ரேடியஸ் ஒரு 30 பிக்சல் வந்து கொடுத்துருக்கேன். எவ்ரிதிங் இஸ் ஓகே. இப்போ அதே மாதிரி என்ன பண்றேன்னா பாக்ஸ் 3ல போயிட்டு இமேஜ் டேக், ஓகே, சோ பாக்ஸ் 3ல இந்த கிரீன் கலர் இருக்குல்ல, சோ அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றேன்னா ஒரு இமேஜ் டேக் கொடுக்குறேன். நீங்க கேட்ட லோக்கலா வந்து எப்படி ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு கேட்டீங்களா? சோ சொல்ல போறேன், தெளிவா பண்ணீங்க. நான் என்னோட ஃபைல்ல, ஓகே, என்னோட ஃபோல்டர்ல image2.jpg அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். அதாவது போர்ட்ஃபோலியோனால என்னோட இமேஜ் வச்சிருக்கேன். ஓகே, சோ லோக்கலா வந்து என்னோட இமேஜ் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். அவ்வளவுதான், சிம்பிள். இது வந்து நம்ம ஃபைல் எங்க இருக்கோ அதே ஃபோல்டர்ல அந்த இமேஜ் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் அந்த SRCக்குள்ள போயிட்டு தெளிவாக ஃபர்ஸ்ட் ரூல், எஸ். சோ நமக்கு வந்து இமேஜ் அதே ஃபோல்டர்ல இருக்கணும். செகண்ட் ரூல்ஸ் வந்து நமக்கு வந்து இமேஜ் வந்து கரெக்டா நேம வந்து SRCக்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இமேஜ் வந்து ஆட் ஆயிடும். கிளியரா? எஸ். ஓகே, இது வந்து ஒரு 2022ல ரன்னிங் ஒன்று ஆனது. ஓகே, எஸ். அதை விட்டு கண்டென்ட் ஓகே, எஸ். ஆர்காஸ் கிளியர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பாக்ஸ் 3. ஸோ டாட் பாக்ஸ் 3ல இருக்க இமேஜ் செலக்ட் பண்ணி, ஸோ பாக்ஸ் 3ல இருக்க இமேஜ் செலக்ட் பண்ணி அதோட வித் 100% வித், ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 100% ஹைட், அந்த ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் கொடுத்தலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஹிடன், அதாவது இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவிஷன் எவ்வளவு சைஸ் இருக்கோ அதுக்கு இருக்கணும். பட் டிஃபால்ட்டா இமேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவிஷனை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணாம அந்த இமேஜ் பாக்ஸ் 3 விட்டு வெளியே போனாலும் அந்த வெளியே போற கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிடன்ல இருக்கணும். now என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ரெடி. ஓகே, சோ நான் இங்க போயிட்டு பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணிட்டு, சோ பார்டர் ரேடியஸ் ஒரு 50 பிக்சல் கொடுத்தா அப்படின்னா சோ இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெடி. சோ சைடுல வந்து கண்டென்ட் வந்து ரெடி. அந்த நீங்க என்ன பண்ணலாம்னா பாடி டேக்ல போயிட்டு, ஓகே, சோ பாடி டேக்ல போயிட்டு பேக்ரவுண்ட் லீனியர் கிரேட், அதாவது ரெண்டு கலர் வந்து கொடுக்க போறோம். சோ பேக்ரவுண்ட் லீனியர் கிரேட் வந்து கொடுக்க போறோம். கொடுத்துட்டு கொஞ்சம் பிளாக், ஓகே, நான் கொடுக்குறேன். ஓகே, சோ வெயிட் ஃபார் தட், நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். டு ரைட், ஓகே, சோ டு ரைட் இந்த லீனியர் கிரேட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ பேக்ரவுண்ட் லீனியர் கிரேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா ப்ளூ கலர் கொடுக்குறேன். சோ பிளாக் கலர் கொடுக்குறேன். சோ ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன், பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து என்னோட ரைட் சைடுல பிளாக் கலரும் லெஃப்ட் சைடுல ப்ளூ கலர் வந்து வந்திருக்கு. அந்த ஃபாண்டோட சாரி கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். இதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த இதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். Alright, and now a simple portfolio is ready. It is super. Super அப்படின்னா சாட்ல வந்து
வாவ் பர்னின்னு டைப் பண்ணியுமா. ஸோ ரொம்பலாம் இல்லை, சிம்பிளா ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல ரெடி பண்ணியிருக்கோம். பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும், ஸோ நம்ம வந்து இப்போ மீடியா குவரிஸ் பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா லைட்டா பேக்ரவுண்ட் கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கலர் ஆட் பண்ணா பார்க்கவும் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ பாக்ஸ் 2 பாக்ஸ் 1 எல்லாத்துக்குமே வந்து பண்ணா பேக்ரவுண்ட் கலர் என்ன பண்ணலாம். ஸோ ப்ளூ கலர்ல இருக்கா, ஸோ டார்க் ப்ளூ கொடுத்தா ஓகே, ஈவன் மோர் டார்க்கா கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து பண்ணா டார்க் ப்ளூ கலர் வந்து பண்ணா சும்மா பேக்ரவுண்டா இப்போதைக்கு சும்மா ரெஃபரன்ஸ் வந்து பண்ண வச்சுக்கிறோம். ஆல்வேஸ் கிளியரா? ஸோ வெயிட் ஃபார் தட், இன்னும் முடியல. ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பாக்ஸ் 2க்கு வந்து பண்ணா கொடுத்துட்றேன். எஸ், அதுக்கப்புறம் வந்து பண்ணா பாக்ஸ் 3க்கும் இருக்கட்டும். ஓகே, ஒரு ஓரமா வந்து பண்ணா பாக்ஸ் 3க்கு வந்து பண்ணா இருக்கட்டும். அந்த பாக்ஸ் 4க்கு வந்து பண்ணா இருக்கட்டும். ஸோ நவ் லிசன், ஸோ நம்ம வந்து பண்ணா பாக்ஸ் 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் 4, ஸோ இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பட் இங்க என்ன பிரச்சனைனா ஆர்கனைஸ் உங்க மானிட்டர்ல, ஐ மீன் உங்க மானிட்டருங்க பாருங்க. ஸோ கீபோர்ட்ல நீங்க பண்ண வேண்டியது F12. ஓகே, எஸ், ஸோ F12ங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் வந்து பண்ண கொடுங்க. ஸோ புரியுதா? ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட், அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா F12 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஸ்கிரீன் வந்து பண்ணா காமிக்கும். இங்க டாப்ல வந்து பண்ணா ரெஸ்பான்ஸ்னு இருக்கா. ஸோ குரோம்லயே வந்து பண்ணா நீங்க எதுவும் டவுன்லோட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வந்து பண்ணா F12 கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இந்த ரெஸ்பான்சிவ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு மீடியா குவரிஸ் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களே, உங்களோட போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்ல பார்க்க அழகா வந்து பண்ணா இருக்கு. ஓகே, ஸோ போர்ட்ஃபோலியோ வந்து பண்ணா சிஸ்டம்ல பார்க்க நமக்கு வந்து பண்ணா அழகா இருக்கு. பட் இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல்ல போய் பார்த்தோம்னா வர் ஆணி. ஓகே, ஸோ வர் ஆணி அணி, அதுக்கப்புறம் வந்து பண்ணா பரணி சந்திர இமேஜ், ஸோ பேராகிராஃப் வந்து பண்ணா இவ்வளோ பெருசா நமக்கு வந்து பண்ணா இந்த இடத்துல மாறி இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லாவே இல்லை. எஸ் ஆர் நோ? சாட் பாக்ஸ் பார்க்க வந்து பண்ணா ஆன்சர் சொல்ல நல்லா இல்லை. அப்ப இந்த மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து பண்ணா நம்ம எப்படி மாத்த போறோம்? ஸோ அதுக்கு வந்து பண்ணா இந்த மீடியா குவரிஸ் வந்து பண்ணா எப்படி ஹெல்ப் பண்ண போகுது? ஸோ அதான் நம்ம வந்து பண்ணா பார்க்க போறோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளா இப்போதைக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈவன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு ஒரு பிரேக் டேக் கொடுத்து பட்டன் கொடுக்கலாம், எக்ஸ்ப்ளோர். ஸோ பட்டனுக்கு கீழே வந்து பண்ணா 2 பிரேக் டேக் வந்து பண்ணா சும்மா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பட்டனுக்கு கீழே வந்து பண்ணா 2 பிரேக் டேக் வந்து பண்ணா கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது அதே மாதிரிதான், டாட் பாக்ஸ் 2ல இருக்க பட்டனை கால் பண்ணி அதோட வித்து வந்து பண்ணா 300 பிக்சல். ஓகே, அந்த ஹைட் வந்து பண்ணா ஆட்டோமேட்டிக்கா விட்டுறேன். ஸோ ஹைட் வந்து பண்ணா அப்படியே இருக்கட்டும், இல்லைன்னா அது கூட கொடுக்கலாம். ஸோ ஹைட் வந்து பண்ணா ஒரு 40 பிக்சல் கொடுக்கலாம். ஸோ அதுக்குள்ள இருக்க ஃபாண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லார்ஜ் வந்து பண்ணா கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பண்ணா பார்டர் ரேடியஸ் வந்து பண்ணா ஒரு 30 பிக்சல் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பண்ணா ஒரு 200 இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். எஸ், ஸோ சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டனும் வந்து பண்ணா கொடுத்தாச்சு. பரணிச்சந்தர், மோன்ஸ்டார் டெவலப்பர், அதுக்கப்புறம் வந்து பண்ணா எல்லாமே வந்து பண்ணா இந்த இடத்துல நான் தெளிவா கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட ப்ராப்ளமே என்ன அப்படின்னா மொபைல்ல பார்க்கும்போது இந்த மாதிரி பரணிங்கிறது பெருசா இருக்கு. ஏன்னா ஃபாண்ட் சைஸ் எவ்வளவு கொடுத்தோம்? 50 கொடுத்தோம். அப்போ மொபைல்ல வரும்போது ஒரு 20 இருந்தா பார்க்க நல்லா இருந்திருக்குமே. அப்படின்னா என்ன பண்றது? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இடத்துல மீடியா குவரிஸ் வந்து பண்ணா பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ மொபைல், டேப், ஸ்மால் டிவைஸ் நிறைய வந்து பண்ணா இருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா மீடியா குவரிஸ் வந்து ரைட் பண்ண போறோம். ரெடியா? ஸோ ரெடி அப்படின்னா சாட்ல வந்து எக்ஸைட்டன் டைப் பண்ண முடியுமா? ரெடி ஃபார் யூ. ஸோ இது வரைக்கும் பண்ணது நம்ம ஆல்ரெடி பண்ண கான்செப்டை வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அதை தாண்டி நான் எதுவுமே பண்ணல. ஓகே, இது நம்ம வந்து பண்ணா டே 5ல பார்த்த கான்செப்ட், டே 6ல பார்த்த கான்செப்ட் தான். இப்ப பண்ண போறதுதான் முக்கியமானது. நான் தெளிவா சொல்ல போறேன்.
A CSS rule that applies only when the screen size meets certain condition. அதாவது அப்படியே குறைஞ்சுக்கிட்டே எவ்வளோடா மனுஷன் வந்து பண்ணா ப்ரெஷரை தாங்குவோம். அதே மாதிரி பிக்சல் சைஸ் இப்ப என்னோட வந்து பாத்தீங்கன்னா சார் என்னோட இப்ப நீங்க பார்த்து இருக்க இந்த மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 1200 பிக்சல். எக்ஸைட்டட். ஹோல்ட் ஆன், தெளிவா லிசன் பண்ணுங்க, முக்கியமான கான்செப்ட். என்னோட மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 1200 பிக்சல். என்னோட மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பிக்சல்னா எப்போ இந்த 1200 இருந்து 1100 1800 700 600 500 வருதோ, எப்படி நம்ம வந்து ஹோவரிங் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு, ஹோவரிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணு. சோ அதே மாதிரி இந்த 500ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வித்தா இருக்கோ அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகணும். ஆர்காஸ் கிளியரா? சோ மேக்ஸிமம் வித் 500. சோ மினிமம் வித் வந்து பாத்தீங்கன்னா 500 இருந்து 700. சோ அந்த மாதிரி மினிமம் வித் மேக்ஸிமம் வித் நிறைய இருக்கு, நான் சொல்றேன். சோ டோன்ட் வரி, நீங்க ஈஸியா பொறுமையா நான் சொல்றேன் எக்ஸாம்பிள் மட்டும் கேட்சப் பண்ணா அழகா வந்து பாருங்க முடிச்சிடலாம். அப்ப 1200ல இருந்து இருக்கா இதே தான். சோ 1200 பிக்சல்ல இருந்து எப்ப 500 குறையுதோ அப்ப என்னோட கண்டென்ட்ல எப்படி மாறணும். சோ ஓவர் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சைஸும் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைஸும் அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். பட் சின்டெக்ஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இதான் வந்து பண்ண சின்டெக்ஸ் அட் மீடியா. சோ அதோட மேக்ஸிமம் வித்தே வந்து பண்ண 600 பிக்சல் தான். அப்ப மேக்ஸிமம் வித்தே 600 பிக்சலா இருந்துச்சுன்னா அப்போதைக்கு பாடியோட பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும், அப்போதைக்கு வந்து போனா ஹெட்டிங்கோட டெக்ஸ்ட் சைஸ் வந்து போனா என்னவா இருக்கணும், சோ என்ன மாதிரி வந்து போனா நமக்கு வந்து காமிக்கணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் முடிவு பண்ண போறோம். ஓகே, எஸ் ஆர்காஸ் கிளியரா? சோ ஹோவரிங் பண்ணா என்ன நடக்கணும், ஹோவரிங் பண்ணாம நமக்கு வந்து போனா என்ன நடக்கணும், அதே மாதிரிதான். சோ நார்மலா மேக்ஸிமம் வித் வந்து போனா 1200 இருந்தா என்ன நடக்கணும், இல்ல எப்ப என்னோட மேக்ஸிமம் வித் வந்து போனா 600 இருக்கோ அப்ப எனக்கு வந்து போனா என்ன நடக்கணும். அப்ப இந்த பாருங்க, இந்த மேக்ஸிமம் வித் வந்து போனா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நான் வந்து போனா சொல்றேன். சோ டோன்ட் வரி அபௌட் தட். சோ வெப்சைட் மாதிரி ஒர்க் ஆன் மொபைல், டேப்லெட் அண்ட் டெஸ்க்டாப். சோ எதுல பார்த்தாலும் நமக்கு வந்து போனா பார்க்க நல்லா இருக்கும். சோ ஸ்கிரீன் சைஸ் அது வந்து போனா லே அவுட் வந்து போனா அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, நம்மளோட ஸ்கிரீன் சைஸ் வந்து போனா லே அவுட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து போனா கண்டிப்பா அட்ஜஸ்ட் ஆகணும். சோ ஹெல்ப்ஸ் கீப் கண்டென்ட் ரீடபிள் அண்ட் நீட். இங்க இருக்கா பாருங்க, எனக்கு தெளிவா வந்து போனா ரீட் ஆகுது, ஆனா இங்க எங்கேயாச்சும் வந்து போனா நீட்டா இருக்கா பாக்க. சோ பர் அணி, சோ அந்த மாதிரி தான் அளவா இருக்கு கிடையாது இல்ல. சோ தட்ஸ் வை நம்ம வந்து பாரு ரீடபிளாவும் இருக்கணும், நீட்டா இருக்கணும். அண்ட் ஸ்க்ரோலிங் பண்ணும்போது இங்க இருக்கா, ஸ்க்ரோல் பண்ணும்போது கரெக்டா வந்து பண்ணா ஸ்க்ரோல் ஆகணும், எல்லாமே பார்க்க பக்காவா இருக்கணும். அண்ட் மேக் டிசைன் ரெஸ்பான்சிவ் வித்வுட் சேஞ்சிங் HTML. அதாவது நம்ம வந்து பண்ணா போயிட்டு HTML மாத்தணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து பண்ணா அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம வந்து பண்ணா ஸ்டைல் மட்டும் பண்ணா போதும். HTML கை வைக்க வேண்டிய நீடே வந்து பார்த்தா கிடையாது. கிளியர்? ஸோ இந்த இமேஜுக்கு பதிலாக வேற இமேஜ் அந்த மாதிரி கிடையாது. ரெஸ்பான்சிவ்னஸ்னா நம்ம என்ன பண்றோம், ஸ்டைல மட்டும் தான் மாத்துறோம். ஸோ இமேஜுக்கு பதிலாக இன்னொரு இமேஜ் கொண்டு வர முடியாது. நம்ம என்ன பண்றோம், இமேஜ் மொபைல்ல பார்க்கும்போது எவ்வளவு கரெக்டா இருக்கணும் அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரெடியா ஆல்வேஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் புரியுதா? ஸோ ரெடி அப்படின்னா சாட்ல எப்போது போல லெட்ஸ் கோட் வித் ஒன் ஃபயர் எமோஜி. நம்மளோட சொன்ன மாதிரி தான். ஸோ டவுட் வந்து பண்ணா லாஸ்ட்ல வந்து அந்த குரூப்ல வந்து பண்ணா போஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த சாட்டர்டே வெனஸ்டே அந்த மாதிரி ஏதாச்சும் டேல வந்து பண்ணா வரும். ஸோ அப்போ வந்து பண்ணா மீட் பண்ணுங்க. ஓகே, எஸ் ஆல்வேஸ் சிம்பிளா பொறுமையா சொல்லித்தரேன். இது எல்லாமே நீங்க வந்து பண்ணா நானும் ரெஸ்பான்சிவ் வந்து ஒரு 8 மாசம் கழிச்சு தான் லேர்னே பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, பட் நீங்க இதை வந்து பண்ணா எவ்வளவு சீக்கிரம் லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் லேர்ன் பண்ணிருங்க. அப்போதான் உங்களால வந்து பண்ணா முன்னாடி போக முடியும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் வந்து பண்ணா பழைய காலத்து கான்செப்ட். ஓகே, எஸ் கிளியர்? எஸ் ரெடி? ஸோ லெட்ஸ் கோ. So common concept, standard breakpoint used by most developers. நான் சொல்லல. So mobile அப்படின்னா மேக்ஸ் மினிமம் வித் வந்து பண்ணா. So first one minimum width. So 320 pixel. So மினிமமா ஒரு 320 பிக்சல் இருந்து 480 பிக்சல் இருக்கும். அதே மாதிரி தான் so small tabletனா 481 இருந்து ஆரம்பிச்சு 768 பிக்சல் இருக்கும். So இது வந்து பண்ணா 760 இருந்து ஆரம்பிச்சு 1024. So அடுத்து வந்து பண்ணா 1025 இருந்து 1366. சோ என்னோட வந்து பாத்தா 1700. ஓகே, ஐ திங்க் 1800 கிட்ட எனக்கு வரும். எஸ், சோ இது வந்து பாத்தா 1367ல இருந்து அதுக்கு மேல. ஆர்காஸ் கிளியரா? சோ இத வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு டக்குனு வந்து பாத்தா டன் டைப் பண்ணுங்க. வெடி ஃபார் யூ. சோ மொபைல்னா மினிமம் வித் 320 பிக்சல் இருந்து மேக்ஸிமம் வித் 480 பிக்சல் வந்து பாத்தா இருக்கும்.
சோ டக்குனு வந்து பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சாட்ல வந்து பண்ண டன் போஸ்ட் பண்ண முடியுமா? எஸ். ஓகே டன். சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பண்ண ஸ்கிரீன் சைஸ். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஈஸியா புரிஞ்சுங்க. ஒரு 2 வயசுல இருந்து 3 வயசு குழந்தைக்கு எவ்வளவு வந்து பண்ண கேக்க வந்து பண்ண கையில கொடுப்பார். ஒரு 3 வயசுல இருந்து ஒரு 7 வயசு பையனுக்கு வந்து பண்ணா எவ்வளவு பெரிய கேக்க வந்து பண்ண கையில கொடுப்போம். ஒரு 7 வயசுல இருந்து 10 வயசு, அதே மாதிரி 10ல இருந்து 15, 15ல இருந்து 20, 20ல இருந்து 25, 25க்கு மேல அவங்களுக்கு வந்து பண்ண எவ்வளவு சாப்பாடு போடுவோம், எவ்வளவு சைஸ் இருக்கணும், இந்த ஷூ சைஸ் என்ன, அது மாதிரிதான் எல்லாமே. ஓகே, எஸ். ஓகே டன். So now listen carefully. Syntax ரொம்ப சிம்பிள். அட் மீடியா நல்லா கவனிங்க. இது வந்து பண்ணா இன்னொரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த மீடியா queries உங்களோட நார்மல் ஸ்டைல் எப்போ முடியுதோ அப்பதான் ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். சோ அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் மாறாது. ஓகே, சோ தட்ஸ் வை மீடியா queries வந்து பாத்தா அப்படியே எப்படி உங்களுக்கு ஒருவேளை மீடியா queries ஸ்டார்டிங்லயே கொடுத்தீங்கன்னு வைங்களே, உங்க வெப் பேஜ் வந்து பாத்தா ஸ்டார்டிங்ல சின்ன சைஸ்ல தான் இருக்கும். தட்ஸ் வை நம்மளோட நார்மல் ஸ்டைல் எங்க முடியுதோ அதுக்கப்புறம் தான் மீடியா queries வந்து பண்ண ஆரம்பிக்கணும். அட் மீடியா இந்த if else கண்டிஷன் இருக்குல்ல, அதே மாதிரிதான். இந்த if ஓபன் பண்ணி நம்ம வந்து பண்ண உள்ள கண்டிஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுவோம்ல. ஓகே, if கண்டிஷன் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான் மீடியான்னு வந்து பண்ணா ஓபன் பண்ணி இந்த if கண்டிஷன் என்ன பண்ணுவோம்? சோ greater than 5 less than 5 அதே மாதிரி so maximum width. ஓகே, சோ maximum width வந்து பாத்தா எவ்வளவு இருக்க போகுது. சோ அத நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ பிராக்கெட்ல தரணுமா கோலன்ல தரணுமா? எஸ். ஓகே, சோ maximum width வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா வந்து ஒரு 500 பிக்சல், என் போனோட maximum width வந்து பாத்தா 500 பிக்சல் தான். அவ்வளவுதான் சிம்பிள். போய் பார்த்தோம் அப்படின்னா அதான் சின்டாக்ஸ். ஓகே, எஸ். சோ இந்த இடத்துல வந்து பாத்தா என்னோட போனோட மேக்ஸிமம் அண்ட் முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓகே நான் சொல்லிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் பாருங்க. சோ மேக்ஸிமம் வித்னா அப்ளை CSS when screen width is smaller. அதாவது எப்ப என்னடா ஸ்மால் இருந்தா மேக்ஸிமம் வருமா, அந்த குழப்பம் வந்து பாத்தா இருக்கணும். தெளிவா சொல்றதுதான், புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் வந்து பாத்தா என் மொபைல வந்து பாத்தா எடுக்கிறேன்னு வைங்களே. ஓகே, என் மொபைலோட மேக்ஸிமம் வித் 500 பிக்சல் தான். அப்ப இதுக்கு என்ன நடக்கணும்? அது என்னோட டேப்னா மினிமம் வித் 500ல ஆரம்பிக்கும், மேக்ஸிமம் வித் 700 ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? சைஸ் பெருசாக பெருசாக நம்ம வந்து பண்ணா மினிமம் வித் வந்து பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த பையன் வந்து பண்ணா மேக்ஸிமமே 2 இட்லி தான் சாப்பிடுவான். ஆனா அந்த பையன் வந்து மினிமம் 2 இட்லி வந்து மேக்ஸிமம் 5 சாப்பிடுவான். இப்போ புரியுதா உங்களுக்கு? சைஸ் வந்து பண்ணா இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து பண்ணா அது மாறும். அவ்வளவுதான் சிம்பிள். நவ் key points என்ன அப்படின்னா, மீடியா queries always override normal CSS. That's why அத வந்து பண்ணா bottom of the style sheet. ஓகே, CSS வந்து பண்ணா நீங்க முன்னாடி நார்மலா அப்ளை பண்ண ஸ்டைல்ல எங்க முடியுதோ அங்க வந்து பண்ண ஆரம்பிக்கணும். and then HTML வந்து பண்ணா சேஞ்ச் பண்ண கூடாது. ஓகே, சோ HTML வந்து பண்ணா சேஞ்ச் பண்ண கூடாது. யூஸ் மொபைல் if your app focus on phones. ஓகே, சோ மொபைல்ல இருந்து ஆரம்பிச்சா பார்க்க நல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் 500 பிக்சல், அடுத்து 500 to 700, 700 1000 அது மாதிரி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அவ்வளவுதான் சிம்பிள். இப்ப என்னோட மீடியாவோட மேக்ஸிமம் வித்தே 500 பிக்சல் தான். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து CSS தனியா ரைட் பண்ணலாம். எப்படி? ஓகே சார், ஸ்டைல் டேக ஓபன் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனியா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி எழுதுறோமோ, இங்க வந்து பண்ணா ஸ்டைல் டேக்கு பதிலா ஒரு கண்டிஷன், அவ்வளவுதான். சோ இங்க ஸ்டைல் டேக் ஓபன் ஆகுது, இங்க ஸ்டைல் டேக் வந்து பண்ணா க்ளோஸ் ஆகுது. சோ அதுக்குள்ள நம்ம வந்து பண்ணா எப்படி பாடி டேக் வந்து பண்ணா கால் பண்ணுவோமோ, சேம் லைக் தட். இப்போ நான் வந்து பண்ணா பாடி டேக கால் பண்றேன். கால் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பண்ணா சும்மா ப்ரௌன் வந்து பண்ணா கொடுக்குறேன். இப்ப பாருங்களே, சேஞ்ச் ஆகலையா? ஓகேடா. ஸோ பாடி டேக் மினிமம் 500 பிக்சல்னா மாறிட்டுமே, சின்டாக்ஸ்ல மிக்ஸ் பண்ணுமா? ஓகே, ஸோ செலக்டர் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ கரெக்டாக தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வித் ஓகே. ஸோ பாடி டேக் வந்து பண்ணா ஆல்ரெடி அப்ளை ஆயிருக்கனால வரல போல. ஓகே, நம்ம செக் பண்ணுவோம் ஏன் வந்து பண்ணா வரலன்னு. எனக்கு தெரிஞ்சு வந்து பண்ணா மொத்த பேக்ரவுண்ட் கலர் இந்த கண்டிஷன் ப்ராப்ளமா இருக்குமோ? ரைட் ரைட். ஸோ பாடி டேக செலக்ட் பண்றேன்.
இதோட பேக்ரவுண்ட் கலர் ஸோ ப்ரௌன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு செட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகல. ஒருவேளை பாடி கலர் கொடுத்துருக்கேனா? சாரி கைஸ், சாரி. ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌன். ஸோ ஸ்மால் ஸ்கிரீன் பண்ணா இப்பயாச்சும் மாறுமா? மாறல. ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல பேக்ரவுண்ட் கொடுத்தனால நமக்கு வந்து நான் அட்டாச் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றா இது மாதிரி தான் டீபக் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ ஒவ்வொன்றா டீபக் பண்ணி பார்க்கணும். மாறிடுச்சு அப்பா. ஸோ அதே புரியுது அவனுக்கு. ஸோ இப் கண்டிஷன் வந்து இப்போ ஒழுங்கா கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒன்று வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ மேலே வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டு நல்லா பார்த்துட்டேன். ஓகே. ஸோ பார்டர் கலர். ஸோ பார்டருக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்டர் கலர் கொடுத்தேன். இப்போ நார்மலா என்னோட ஸ்கிரீன் சைஸ் அந்த 500 பிக்சல் வர வரைக்கும் நார்மல் பேக்ரவுண்ட். ஸோ நம்ம வந்து இங்க பேக்ரவுண்ட் லீனியர் கிரேடியன்ட் கொடுத்தா மாறி இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே. பட் இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நான் எப்போ ப்ரௌன் கொடுக்குறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ கிளியரா? ஆல்வேஸ் கிளியரா அப்படின்னா சாட்ல கிளியர் பண்ணி டைப் பண்ண முடியுமா? அவ்வளவுதான். ஓவரிங் பண்றதுக்கு முன்னாடி என்ன, ஓவரிங் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி என்ன, இதை தவிர மீடியா குரீஸ்ல ஒண்ணுமே கிடையாது. ஓகே. தவிர மீடியா குரீஸ்ல அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து லீனியர் கிரேடியன்ட்ல கொடுத்தனால நமக்கு வந்து அது வரல. ஓகே. இப்ப நான் வந்து ப்ரௌன் கொடுக்கல, பேர்லி வுட் வந்து கொடுத்துருக்கேன். சரியில்லையே, கண்ணு போயிருச்சா இல்ல கான்சென்ட்ரேஷன் போயிருச்சான்னு தெரியல. ஓகே டன். So now listen. So ஏதோ ஒன்று போயிட்டு போகுது. நமக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. Yes. So listen carefully guys. இப்ப நமக்கு இந்த பரணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப பெருசா தெரியுது. ஸ்கிரீன் சைஸ் 500 பிக்சல் வந்ததுக்கு அப்புறம் அப்ப என்ன பண்றேன்னா எப்ப அந்த 500ங்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சோ, எஸ் இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும் நம்பர். ஓகே. எப்ப அந்த 500 சாட்டிஸ்ஃபை ஆச்சோ அப்ப டாட் அதுக்குள்ள ஒரு தனியா ஒரு சிஎஸ். ஓகே. ஸோ பாக்ஸ் 1ன்னு கால் பண்ணி அதோட ஃபாண்ட் சைஸ் முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? நார்மலா வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 50 பிக்சல். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 25 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே. கொடுத்தா அப்படின்னா இப்ப எனக்கு பரணிங்கிறது அழகா வந்துருச்சா? நார்மலா இருக்கும்போது பெருசாவும் இருக்கும், ஸ்கிரீன் சைஸ் கம்மியாகும் போது கரெக்டா சின்னதாகவும் மாறும். அவ்வளவுதான். இது தவிர மீடியா குரீஸ்ல எதுவுமே வந்து கிடையாது. ஓகே. தவிர வந்து மீடியா குரீஸ்ல எதுவுமே வந்து கிடையாது. ஸோ பர்னிங்கிறது வந்து அழகா இப்பயும் ஹெட்டிங் மாதிரி தான் இருக்கு. பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா சின்னதா வந்து மாறி இருக்கு. இட் இஸ் ஈஸி கைஸ். ஸோ ஹோவரிங்க்கு முன்னாடி ஹோவரிங்க்கு அப்புறம் அதே மாதிரிதான் இங்க இந்த மீடியாவுக்கு முன்னாடி மீடியாவுக்கு அப்புறம். இப்ப சேம்ல இந்த டாட் கண்டெய்னர் எடுக்கிறேன். கண்டெய்னர்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பிளெக்சிபிளா இருக்கு. ஆனா பிளெக்ஸோட டைரக்ஷன் வந்து இல்ல. ஓகே. சோ கண்டெய்னர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா அது இருக்கட்டும் ஒரு ஓரமா. டாட் பாக்ஸ் 2 வந்து எடுக்கிறேன். ஓகே. சோ பாக்ஸ் 2 நான் வந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு இங்க கம்பேர் பண்ணுவோம். சோ பாக்ஸ் 2ல ஃபாண்ட் சைஸ் என்னவா இருக்கு? எக்ஸ் லார்ஜா இருக்கா? ஓகே. சோ ஃபாண்ட் சைஸ் அப்புறம் எக்ஸ் லார்ஜா இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகே. அதோட ஹைட் வந்து 15 இருக்கா? ஹைட் வந்து நார்மலா ஆட்டோன் வந்து விட்டுறலாம். சோ நவ நீங்க என்ன பண்றேன்னா இதோட வித் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 100% கொடுத்தாரேன். பட் அதுக்குள்ள இருக்க ஃபாண்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா எஸ். ஸோ 20 பிக்சல் கொடுக்கும்போது எனக்கு வந்து சைஸ் கம்மியாகுது. இல்ல நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 16 பிக்சல் தான் கொடுத்தேன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ தெரியுது அவனுக்கு. ஸோ பரணிச்சந்தர், மோன்ஸ்டார் டெவலப்பர், கண்டென்ட் ஸோ எல்லாமே நமக்கு வந்து இந்த இடத்துல வருது. ஸோ அதே மாதிரி இங்க என்ன பண்றோம்னா டாட். ஸோ அதே சிஎஸ் தான் நம்ம வந்து எதுவுமே பண்ணல. இங்க வந்து வித் வந்து நம்ம வந்து எவ்வளவு கொடுக்கலாம்னா 100 வியூபோர்ட் வித். ஓகே. அப்படி இல்லைன்னா 90 வியூபோர்ட் வித். ஏன்னா ஸ்கிரீன் சைஸ் கம்மியாகும் போது இமேஜ் ஃபுல்லா ஆக்குபை ஆனா பார்க்க நல்லா இருக்கும். ஓகே. சோ பெருசா இருக்கும்போது இமேஜ் தனியா இருக்கும். ஓகே. பட் ஸ்கிரீன் சைஸ் வந்து இமேஜ் சின்னதா தனியா தான் நல்லா இருக்குமா? சோ நல்லா இருக்காது. தட்ஸ் வை சோ 90 வியூபோர்ட் வித் கொடுக்குறேன். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வியூபோர்ட் ஹைட் வந்து கொடுக்குறேன். பட் இங்க என்ன பிரச்சனைனா
கண்டெய்னர்ல ஓகே, சோ கண்டெய்னர்ல நார்மலா இருக்கும்போது பிளெக்சிபிளா இருக்கு, ஸ்பேஸ் அரௌண்ட்ல இருக்கு. பட் மீடியா கொரிஸ்க்கு அப்புறம் எப்படி கொடுக்கணும்னா, ஆல்ரெடி வந்து பண்ணா டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தாச்சா, இப்போ ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் காலம்னு கொடுத்தோம்னா, ஓகே, ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் காலம் கொடுத்தோம்னா காலம் வைஸ் வந்து பண்ணா கீழே அரேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, சோ ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் காலம் கொடுத்தோம்னா காலம் வைஸ் கீழே அரேஞ்ச் ஆகும். ஓகே பர்னி, அப்ப காலம் ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா இமேஜ் மேல போயிடும். சோ காலம் ரிவர்ஸ் கொடுத்தோம்னா இமேஜ் வந்து பண்ணா மேல போயிடும். அந்த இந்த பாக்ஸ் 2 என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரியுதா? இந்த பாக்ஸ் 2 என்ன பண்ணலாம்னா, அந்த இமேஜ் கொஞ்சம் டாப்ல இருந்து கீழே கொண்டு வரணும்னா, சோ மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 5 வியூ போர்ட் ஹைட் கீழே கொண்டு வந்தோம்னா, அந்த பரணி சந்திரங்கள் வந்து மார்ஜின் டாப்ல இருந்து 5 வியூ போர்ட் கீழே வந்துடும். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, எல்லாமே முடிஞ்சு. அதர்வைஸ் கிளியரா? சோ ஆல்ரெடி வந்து வெப் பேஜ் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், இந்த பரணி சந்திரா gmail.com இருக்கா, அதே மாதிரியே தான் .b4 வந்து எடுங்க. எடுத்துட்டு அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல் மாத்துறீங்கன்னா அதுவும் வந்து அழகா மாறிடும். So everything is finished. இது நம்ம வந்து வித் 100% கொடுத்துருக்கோமா, ஒரு 90 கொடுப்போமா? எஸ், 90 கொடுத்தோம் அப்படின்னா வந்துருச்சு. அண்ட் கண்டெய்னர் வந்து அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்துடலாம். அந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுலயுமே வந்து சென்டர்ல கொடுத்துருக்கேன். முடிஞ்சு. ஓகே, நமக்கு வந்து இப்ப போர்ட்ஃபோலியோ ரெஸ்பான்சிவ்னஸ்ல வந்து ரெண்டு ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்கோம். ஒன்னு லார்ஜ் ஸ்கிரீன். ஸோ எப்ப வந்து சைஸ் எனக்கு 600ஓட கம்மி ஆகுதோ அப்ப எனக்கு வந்து என்னோட வெப் பேஜ் இந்த மாதிரி அழகா மாறிடும். இது சூப்பர். இது சூப்பர் அப்படின்னா சாட்ல வந்து வாவன் டைப் முடியுமா? முடிஞ்சு. ஓகே, வேற எதுவுமே இல்லை. என்னோட வெப் பேஜ் வந்து அழகா எனக்கு இந்த மாதிரி சைஸ் வந்து மாறிடும். இப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்பான்சிவா நமக்கு இருக்கு. ஸோ சிம்பிள். ஸோ மீடியா கொரிஸ் வந்து இதுக்கு முன்னாடி குழப்பத்துல இருந்து ஈஸியா புரிஞ்சிருச்சா? ஸோ புரிஞ்சிருச்சா அப்படின்னா சாட்ல வாவ் பர்னி. ஓகே, ஈவன் சிம்பிளஸ்ட் ஒன், ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க போயிட்டு நீங்க வந்து மல்டிபிள் பாக்ஸ் கொடுத்து ப்ராடக்ட்டுக்கு வந்து ஐ மீன் உங்க ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 4 இமேஜை கொடுக்கலாம், டிவிஷனை கொடுக்கலாம். ஸோ எவ்ரிதிங் வில் பி ஈஸிலி டன் யூசிங் மீடியா கொரிஸ். இந்த கண்டிஷனை மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, இந்த கண்டிஷனை மட்டும் நீங்க வந்து கொடுத்தா போதும். அவ்வளவு சிம்பிள். ஸோ கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா வந்து முடிஞ்சிடும். ஆல்வேஸ் கிளியரா? எஸ், வா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து ரிமூவ் பண்ணி விடலாம். ஓகே, இதை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு அது கூட இருக்கட்டும். அதுக்கு வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஐ மீன் இதுக்கு வேண்டாம், இதுக்கு இருக்கட்டும். இமேஜ்க்கு வந்து எடுத்து விட்டுடலாம். ஸோ நார்மலா இது எல்லாமே இருக்கு. அந்த கீழே வந்து பாக்ஸ் 4 பாக்ஸ் 4 காணோம். பாக்ஸ் 4க்கு ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். எஸ், a simple portfolio is created. Okay, a simple portfolio is created. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கண்டென்ட்டை மாத்திருக்கோம். ஸோ இங்க போயிட்டு நீங்க வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப அந்த கண்டிஷன் வருதோ அப்பதான் ஃபிளெக்சிபிளா மாறி கீழே போகும். ஓகே, எப்ப அந்த கண்டிஷன் வருதோ அப்பதான் உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா மாறி கீழே போகும். இதுல நீங்க வந்து வேற இமேஜ் கொடுத்தாலும் ஓகே தான். ஓகே சார், கைண்ட்லி வெயிட், நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே டன். இப்போ நான் என்ன பண்றேன்னா டாட் கண்டெய்னர் 1 அதுக்குள்ள போயிட்டு டாட் ப்ராஜெக்ட் ஸ்டார் 4. ஸோ 4 ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்றேன்னா மீடியா கொரிஸ்க்கு மேல போயிட்டு லிசன் கேர்ஃபுல்லி டாட் கண்டெய்னர் 1 கொடுத்து அதோட வித் வந்து 100 வியூபோர்ட் வித் கொடுத்துருக்கேன். ஸோ டாட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். சிம்பிள் தான், மட்டும் சொல்றேன், அதே தான் பண்ண போறோம். ஸோ ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட வித் வந்து 20 வியூபோர்ட் வித்
ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 20 வியூ போர்ட் ஹைட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வரிசையாக வந்து பண்ண வந்திருக்கும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது அதே தான். ஸோ டிஸ்பிளே ஃபிளெக்சிபிள் கொடுத்துட்டு டிஸ்பிளே ஃபிளெக்சிபிள் கொடுத்துட்டு ஸோ ஃபிளெக்சிபிள் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண ஸ்பேஸ் அரௌண்ட் வந்து பண்ண வந்துடும். இதை நம்ம வந்து ஒரு 40 கூட வச்சுக்கலாமா? ஹைட் 40 இந்த 30. ஸோ 30 வந்து பண்ண கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன்னா நான் என்னோட இமேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுல நீங்க போயிட்டு இமேஜ் டேக் கொடுத்து எது பண்ணா ப்ராஜெக்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிடலாமா? ஸோ ஈவன் மாதிரி பார்க்க கொஞ்சம் லுக்காவும் இருக்கும். ஸோ காப்பி பண்றேன். ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணமோ அதுல ஜஸ்ட் வந்து பண்ணா டூப்ளிகேட் பண்ணிருக்கேன். வேற எதுவுமே வந்து பண்ண அந்த இடத்துல பண்ணல. ஓகே, ஹைட் வந்து பண்ண கொடுத்துட்டேன். ஸோ பேக்ரவுண்ட்ல வந்து பண்ண கொடுத்துருக்கேன். அந்த பார்டர் ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து பண்ணா ஒரு 30 பிக்சல் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். இப்ப நார்மலா கீழே வந்து பண்ணா நீங்க ப்ராஜெக்ட் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 4க்கும் மீடியா குவரிஸ் அப்ளை பண்ணல, பட் மேல எல்லாத்துக்கும் வந்து பண்ணா மீடியா குவரிஸ் வந்து பண்ணா அப்ளை ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணோம்? அதே தான் பண்ண போறோம். ஓகே, வேற எதுவுமே இல்லை. மீடியா குவரிஸ்குள்ள போறோம். அதுக்குள்ள போயிட்டு டாட் கண்டெய்னர் 1 எடுக்கிறோம். ஓகே, சோ டாட் கண்டெய்னர் 1 எடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சோ ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் காலம் வந்து பண்ணா கொடுத்துருவோம். இப்போ நமக்கு வந்து பண்ணா காலம் வைஸ் வந்து பண்ணா அரேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அந்த வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாமே கொடுத்தாச்சா? கொடுத்ததுக்கு அப்புறம் டாட் ப்ராஜெக்ட். இப்ப இதோட வித் வந்து பாத்தீங்கன்னா 90 வியூபோர்ட் வித், ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வியூபோர்ட் ஹைட் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஓகே, இதுல வந்து பாத்தா பேடிங் வந்து பண்ண கொடுக்கலாமா? ஓகே, சோ பேடிங் பாட்டம் 30 பிக்சல் கொடுத்தோம்னா ஓகே, சோ பேடிங் பாட்டம் கொடுக்கறதுல ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் ஈவன்லி கொடுக்கலாமா? ஓகே, இல்லனா நம்ம காமனா இதுல போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து பண்ணா மார்ஜின் டாப்ல இருந்து 2 வியூபோர்ட் ஹைட் கொடுத்தா ஒர்க்காக செக் பண்ணுவோம். எஸ், சோ மார்ஜின் டாப்ல இருந்து 2 வியூபோர்ட் ஹைட். சோ அப்புறம் இதை வந்து பண்ண ஹைட்டை 40 மாத்தி விட்டுறலாம். பேக்ரவுண்ட் கலரை லைட்டா ஒரு கிரேஸ் கலர் மாதிரி கொடுத்தோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, சோ அவ்வளவுதான் நமக்கு வந்து பண்ண வேலை முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராஜெக்டையும் வந்து பண்ண ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நார்மல் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கு? F12 கொடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அதே தான். ஸோ அந்த கண்டிஷனுக்கு முன்னாடி எப்படி, கண்டிஷனுக்கு பின்னாடி எப்படி. ஆல்வேஸ் கிளியரா? ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வாவ் பர்னிங் டைப் பண்ண முடியுமா? ஸோ நீங்க வந்து பண்ணா ப்ராஜெக்ட் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாம். ஆங்கர் டேக் ஏதாச்சும் கொடுத்து ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணா நீங்க இமேஜ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்து பண்ண சொல்லணும், ஆட் பண்ணிடலாமே. இங்க போயிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஏதாச்சும் வருதா? நான் என்ன பண்றேன்னா ரைட் கிளிக் பண்றேன், காப்பி இமேஜ் அட்ரஸ். இங்க போறோம், உங்களுக்கு தெரியும் அந்த ஆல்டர்னேட். ஓகே, 1 2 3 4. ஸோ ஆல்ட்டுங்கிற அந்த கீயை கிளிக் பண்ணிட்டு 4 கொடுக்க போறோம். இல்லைன்னா என்டர் தரேன், இமேஜ் டேக் சோர்ஸ்ல பேஸ்ட் பண்றேன், 4மே பேஸ்ட் ஆயிரும். நம்ம பண்ண வேண்டியது டாட் ப்ராஜெக்டுக்குள்ள இருக்க இமேஜ் முன்னாடி என்ன பண்ணமோ அதே தான். ஸோ அது எவ்வளவு வித் ஆயிட்டு இருக்கோ அதே மாதிரி வித் வந்து பண்ணா 100%, அந்த ஹைட் வந்து பண்ணா 100%. ஸோ ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் இங்க வந்து பண்ணா காமனா ஓவர்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன். ஸோ இங்க வந்து பார்டர் ரேடியஸ் 30 பிக்சலா. இப்போ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த பார்டர் ரேடியஸை அப்படியே காப்பி பண்ணி
இங்கேயும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பண்ணா ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ நீங்க வந்து பண்ணா தேவைப்படும் போது உங்களோட வேல்யூ மட்டும் மாத்திக்கிட்டா போதும். ஓகே, ஸோ வேல்யூ மீன்ஸ் ஸோ உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க, அதுக்கான டைட்டில், பட்டன், லொகேஷன், சிம்பிள் ரெஸ்பான்சிவ் போர்ட்ஃபோலியோ இஸ் ரெடி. ஸோ அதே மாதிரி 600 பிக்சலுக்கு பதிலா 700 இருந்தா எப்படி இருக்கணும், ஸோ 700 to 1000 இருந்தா எப்படி இருக்கணும், ஸோ மொத்தமா 1200 மேல இருந்தா எப்படி இருக்கணும். ஸோ இதை நீங்க வந்து பண்ணா ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கிளியரா? ஸோ கிளியரா அப்படின்னா ஈஸி, ரொம்ப இப்ப புரியுது அவனுக்கு. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சின்டாக்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மீடியா குரீஸ் வந்து அழகா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஹோவருக்கு முன்னாடி ஹோவரிங்க்கு அப்புறம். ஸோ அதே மாதிரிதான் இந்த மீடியா குரீஸ்ங்கிறது தனியா ஒரு ஸ்டைல வந்து பண்ண இது பண்ற மாதிரி. ஸோ நார்மலா சிஎஸ்எஸ் என்ன, இந்த மீடியா மேக்ஸிமம் வித் 500 பிக்சல்ல சிஎஸ்எஸ் என்ன, இதை நீங்க வந்து ஒரு 800 கொடுத்தீங்கன்னா நார்மலாவே வந்து பண்ணா உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகே, ஸோ 800 கொடுத்தீங்கன்னாவே வந்து பண்ணா 800 வரும்போதே உங்களுக்கு வந்து பண்ணா அப்ளை ஆயிடும். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஒவ்வொரு மீடியாவுக்கு வந்து பண்ணா தனித்தனியா நீங்க ஸ்டைல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ்னஸ் வந்து பண்ணா கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம வந்து பண்ணா இமேஜ் வந்து பண்ணா கரெக்டா தெரியுது அவங்களுக்கு. ஸோ நம்ம இன்னும் ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் இமேஜ் வந்து பண்ணா கரெக்டா வருது. தட்ஸ் வை ஒரு 2 or 3 மீடியா குவரிஸ் ரைட் பண்ணீங்கன்னா பெட்டர். ஸோ மேக்ஸிமம் 500. ஸோ அதுக்கு வந்து பண்ணா எப்படி இருக்கணும், ஸோ மேக்ஸிமம் 700. ஸோ 500 to 700, 700 to 1000, 1000 to 1200, above that. ஓகே, நீங்க காமனா விட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. எஸ், a simple portfolio web pages in your hand. இதை நீங்க வந்து பண்ண அழகா இன்னும் ஸ்டைல் பண்றதுனா ஸ்டைல் பண்ணிக்கலாம், ஸோ மாத்துறதுனா மாத்திக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி நீங்க வந்து பண்ணா லீனியர் கிரேடியன்ட்ல போயிட்டு இந்த ப்ளூ கலரை இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ளூ கலரா மாத்தினாலும் ஓகே தான். ஸோ அதை டார்க் ப்ளூ கலரா மாத்திட்டு இந்த டிவிஷனோட பேக்ரவுண்ட் கலரை கொஞ்சம் லைட் ப்ளூ கலரா மாத்தினாலும் ஓகே தான். முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்படி மாத்தி பார்ப்போமா? ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க இதுக்குள்ள போயிட்டு ஃபாண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிஷனுக்குள்ள போயிட்டு மட்டும் ஃபாண்ட் கலரை வந்து டார்க் ப்ளூவா மாத்திக்கலாம். ஓகே, சிம்பிள் திங். ஸோ இதை நீங்க வந்து பண்ணா எப்படி பண்ணாலும் நமக்கு வந்து பண்ணா ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ கலர் கோடிங் வந்து பண்ணா நீங்க சேஞ்ச் பண்ணி பாத்துங்க. ஸோ மீடியா குவரிஸ்ல ஒண்ணுமே கிடையாது, கிரிட்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, 2 டைம் வந்து பண்ணா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா வந்து இந்த இடத்துல முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அஃபிஷியலி இந்த கிளாஸ் இஸ் ஓவர். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கோடிங் என்கிட்ட வந்து பண்ணா கேட்க வேணாம். ஸோ நான் வந்து பண்ணா ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி திங் உங்களுக்கு வந்து பண்ணா ஆல்ரெடி ப்ரொவைடட். ஸோ லைவ் கிளாஸ் எனக்கு தெரிஞ்சு எந்த லைவ் கிளாஸ்ல வந்து அப்படி சொல்லி கொடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப பண்ணா வேணாம். ஸோ ப்ளீஸுக்கு பதிலாக வந்து பண்ணா எப்போதுமே கைண்ட்லி யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து பண்ணா பரணி கைண்ட்லி சோர்ஸ் கோடு கேட்கக்கூடாது. ஸோ எப்பயாச்சும் யாராச்சும் கேட்டீங்க அப்படின்னா நம்ம யார்ட்டையும் போயிட்டு ப்ளீஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ கைண்ட்லி கிவ் மீ தட், அவ்வளோதான். நம்ம யார்ட்ட கெஞ்சணும் அவசியம் இல்லை, கொடுத்தா கொடு என்ன போ. ஸோ எப்படி அதே தான், கொடுத்தா கூட நான் போறேன், அதே மாதிரி தான் இருக்கணும். பட்டன் எங்க, பட்டன் எங்க, பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் கலர் அது அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டா மாத்திடலாம். எஸ், இப்ப அப்படியே வந்து போனா கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கலர் வந்து போனா மாத்தியாச்சு, வேற எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ சிம்பிள் திங். நீங்க வந்து போனா அந்த இமேஜுக்கு வந்து நீங்க வந்து பாக்ஸ் ஆட கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ எது வேணா கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த இமேஜஸ்லாம் மாத்தீங்கன்னா ஈவன் கொஞ்சம் பெட்டரா வந்து போனா இருக்கும். சேம் கண்டென்ட் டிவிஷனை மட்டும் நீங்க அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால வந்து அழகா ரெஸ்பான்சிவ்னஸ் கொண்டு வர முடியும். ஒருவேளை ஓகே, ஒருவேளை இந்த மீடியா குவரிஸ் இல்ல அப்படின்னா எவ்வளவு கன்றாவதியா இருக்கு மட்டும் பாருங்க. ஓகே, ஸ்டைல் எல்லாமே அப்படியேதான் இருக்கும், பட் மீடியா குவரிஸ் இல்ல அப்படின்னா இப்படிதான் இருக்கும். பட் எப்ப நம்ம வந்து பண்ணா அந்த மீடியா குவரிஸ் அப்ளை பண்ணி அந்த மீடியாக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்றோமோ அப்ப நமக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணா எல்லா கண்டென்ட்டும் அழகா வந்து பண்ணா மாத்திடலாம். தேங்க்யூ சோ மச் கைஸ். as I told you before, key points நோட் டவுன் பண்ணி வச்சுங்க. ஸோ மீடியா குவரிஸ் எப்போதுமே வந்து பண்ணா நார்மல் சிஎஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரணும். ஸோ பாட்டம்ல வந்து பண்ணா கொண்டு வாங்க, அது ஓவர் ரைட் பண்ணிடும். HTML சேஞ்ச் பண்ண வேணாம், பண்ண வந்து பண்ணா கஷ்டம்.
மொபைல் வந்து பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அடுத்து 700 800 கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 700 எப்படி இருக்கணும், 700 to 1000 எப்படி இருக்கணும், a simple thing. And final announcement, no attendance link more than 70% needed, minimum 25 days attendance இருந்தா போதும். ஒரே மெயிலே கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. அந்த Q&A எல்லாம் ஜாயின் பண்ணி கேட்கும்போது டவுட் மட்டும் கேளுங்க. எனக்கு வந்து பணம் சர்டிபிகேட் அட்டெண்டன்ஸ் அதெல்லாம் வந்து பணம் கேட்க வேணாம். அதை வந்து பணம் வேலிடா வந்து பணம் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ பை பை கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்க என் கூட வந்து பணம் ஃபாலோ பண்ணி பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லிங்க்டின்லயும் இன்ஸ்டாகிராம்ல வந்து பணம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பை பை, டேக் கேர் அண்ட் see you soon. டாடா, ஹாப்பி நைட்.